மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சோபமா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 minutes craft பார்த்து போர் அடிச்சு போச்சு, சீரியல் பார்த்து போர் அடிச்சு போச்சு, உப்புமா செஞ்சு போர் அடிச்சு போச்சு. அதனால இன்னைக்கு சோபமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வெரைட்டியா என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட். நீங்க பாத்திருப்பீங்க, தெருவுல வெரைட்டியான ஃபுட் எல்லாம் விற்பாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சிலவங்க நல்லா செய்வாங்க, சிலவங்க நல்லா செய்ய மாட்டாங்க. பட் நம்ம ஆளுங்க அதுதான், என்ன கொடுத்தாலும் நம்ம தான் தின்னுவோமே, நம்மளும் போய் தின்னுவோம் மக்களே. அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ல சில வித்தியாசமான ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் சோபமா இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சேன். அதெல்லாம் பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அதனால கூட இருந்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம சிம்பிளி சிறுத்தை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரியோ ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோபமாக்கு ஓரியோனா ரொம்ப பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கலெக்ஷன், ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊத்திட்டு, நான் கூட என்ன நினைச்சேன்னா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு அதுல வந்து ஓரியோ அப்படியே தூவி அழகா டெக்கரேட் பண்ணி கார்னிஷ் பண்ணி தருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இது என்ன இப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி ஓரியோ பிஸ்கட் போடுறாங்களா? என்ன பக்கோடாவா போடுறீங்க? ஓரியோ பக்கோடா செய்ய போறீங்களா? இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். அது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேற. வா பல்லே பேஸ். ஆக்சுவலி இதுல வந்து நல்லா வேக வச்சு நல்லா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஓரியோ மட்டும்தான். அது தனியாவே தின்னுட்டு போயிடலாம். ஃப்ரைட் ரைஸ் தனியா ஒரு பவுல்ல சாப்பிட்டு அப்படி நீங்க வந்து ஸ்வீட் உங்களுக்கு அப்படி சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததுன்னா தனித்தனி பவுல்ல வச்சு சாப்பிட வேண்டியது தானே. இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு எண்ணெயில ஓரியோ பிஸ்கெட்டை வறுத்து என்ன காலிஃப்ளவர் மஞ்சூரி மாதிரி ஓரியோ மஞ்சூரி செய்யற மாதிரி எதுக்கு இந்த சீன் எல்லாம்? இது 5 minutes craft விட மோசமால இருக்கு. இதுக்கு நான் அதுவே பார்த்துட்டு போயிடுவேன். அடுத்த வீடியோ வந்து ஏதோ ட்ரிங்க் செஞ்சு தராங்க. டீ கிளாஸ்ல வந்து டீ தரத்துக்கு பதில் வேற ஏதோ ஊத்தி கொடுக்குறாங்க. என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையை அடிச்சு ஒரு கிளாஸ்ல ஊத்துறாங்க. ஓகே ஆம்லெட் போட போறாருன்னு நினைக்கிறேன். கிடையாது, அதுல ஏதோ உப்பா சக்கரையா தெரியல, ஏதோ ஒன்று போட்டு நல்லா கலக்குன்னு ஆம்லெட் போடுறதுக்கு கூட இப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை. இது ஊத்திட்டு அப்புறம் பாலா சரி ஆம்லெட் வந்து ஒரு வேற லெவல் வெரைட்டியில போடுவார் போற பார்க்கலாம். ஓகே, நல்லா ஆத்துறாரு. ஆத்துற ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்டைல ஆத்துறாரு. ஓகே ஆத்திரமா இருக்கு. எனக்கு பார்க்க சீக்கிரமா ஆத்தேன். ஆத்து இன்னும் கொஞ்சம் அப்படியே மில்க் அப்படி கலக்கி ஊற்றி ஒரு கிளாஸ்ல இறக்குறாரு. அவ்வளோதானா? நான் ஆம்லெட் போடுவான்னு நினைச்சேன். ஐயா, பச்சை முட்டை ஒரு மாதிரி பச்சை முட்டை வாசனை வருது. எப்படிதான் தின்றீங்களோ எனக்கு சத்தியமா இதெல்லாம் புரியல. நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாடி பில்டிங் பண்றவங்களா அப்படியே பச்சை முட்டை உடச்சி அப்படியே குடிப்பாங்க, அப்படியே வாயிலே ஊத்துவாங்கன்னு. ஆனா எனக்கு தெரியல. எனக்கு இங்க உட்காந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வாடை எனக்கு இதுவரையும் வருது. கரும அம்மா சமையல்ல சும்மாதான் ரோட்ல போய் கண்ட கருமத்தெல்லாம் வாங்க. சோபாமக்கு மாதிரி இரிட்டேட் ஆகுது. வீட்டில் இருக்கிற அம்மாங்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. இந்த வீடியோ பார்த்தா எப்படி நீங்க மனசு தாங்க மாட்டீங்க. மனசு நொந்து போய் உடஞ்சு போய் மனசு கலாக்கி தான் இந்த வீடியோ பார்க்கணும். சத்தியமா சொல்றேன், இரிட்டேட்டிங் அவ்வளவு காண்டா இருக்குது. அடுத்த வீடியோ என்னன்னு கேக்குறீங்களா? கேக் மேகியா. எல்லா குழந்தைங்களும் மேகி விரும்பி சாப்பிட்றத 2 minutesல ரெடி ஆயிடும் சொல்லிட்டு ரெடி ஆகாது, 10 நிமிஷத்துல தான் ரெடி ஆகும். ஆனாலும் அந்த மேகி எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் வந்து நல்லா இது உப்புமாலாம் செஞ்சு கொடுத்தா தின்னாதீங்க. இந்த மேகிலையும் ஒரு குளறுபடி ஒருத்தன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்தாச்சு, வெங்காயம் தக்காளி நொறுக்கி அதுல பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வச்சாச்சு. அதுல ஒரு குடம் தண்ணி ஊற்றி அதை நல்லா நசுக்கி நாஸ்தி பண்ணிடணும். ஐயோ, சோபாமாக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குனா ரொம்ப பிடிக்காது. நாஸ்தி பண்ணி என்னால முடியல. அந்த கர்மத்துல ஒரு மேகி வைக்கிறாங்க. மேகி வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டு அதனால மேகி மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கி பெரட்டி கமட்டிக்கிட்டு தான் வரும். இப்போ கலக்குங்க நல்லா கலக்குங்க. அதை வந்து ஏதோ மேலே வர எக்ஸ்ட்ராவாக ஏதோ கொட்டுறான், பெப்பரு தெரில. அது ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தா நம்மளும் பைத்தியக்கார பசங்க அதை வாங்கி தின்னுவோம். நல்லது, ரொம்ப 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 நல்லது. அடுத்து வந்து என்னது, கோகனட் வாட்டரில் மேகி. பட் இது நான் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் கோகனட் வாட்டர் ஊற்றுறேன். பட் பரவாயில்ல, இது கூட போட்டும் சொல்கிறேன். இந்த கேக்கு மேகி எவன் தான் கண்டுபிடிச்சானோ. அடுத்த என்னப்பா சாண்டால மேகியா? சாண்டல் ஆத்தாடி ஆத்தா. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, வாந்தி வருது. தயவு செஞ்சு மேகினா மேகி மட்டும் தின்னுங்க. இல்ல நூடுல்ஸா வேற டாப் ராமனா யுப்பியா ஏதோ இருக்கே அதெல்லாம் வாங்கி தின்னுங்க. வெறும் அதை மட்டும் வாங்கி தின்னுங்கன்ற. அதுவே முதல்ல வந்து சோபாமக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி கொலக்கொலான்னு இருந்தாலே எனக்கு சோபாமக்கு பிடிக்காது. இதுல வேற இந்த கேக் எல்லாம் உடச்சு ஊத்தி, முட்டை உடச்சு ஊத்தி, ஃபேண்டா ஊத்தி ஒரு மாதிரி
தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்கி தின்னாதீங்க. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அந்த நோய் இந்த நோய்னு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் பிஞ்சுக்கும். சோபாமா ரொம்ப பொறுமை சோதிக்காதீங்க, ரொம்ப பொறுமை சோதிக்காதீங்க. அடுத்த வீடியோ போலாம். இது நம்ம பார்க்கல அப்படின்னு நினைச்சிடலாம். இது நம்ம பார்க்கல, லைஃப்ல இந்த ஒரு நாள் நமக்கு வரல. இந்த நாள் அப்படியே இப்பயே மறந்துடுங்க சரிங்களா? இப்போ புதுசாக ஆரம்பிக்க போறோம். போலாமா? அடுத்த வீடியோ போலாமா? போலாம். ஓகே, பிஸா செய்கிறாங்க. பிஸாவோட டோ ரெடி பண்ணி ஓகே, அதில் ஏதோ தண்ணி ஹனியா ஏதோ ஊற்றுறாங்க. ஸ்வீட் குலாப் ஜாமுன். அதை தான் நான் நினச்சேன். குலாப் ஜாமுன் பிஸா. குலாப் ஜாமுனில் சீஸ் கொட்டி குலாப் ஜாமுன் திருப்பி வறுத்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அது மேலே திருப்பி குலாப் ஜாமுன் வச்சு ஒன்னே குலாப் ஜாமுன் தனியாக சாப்பிடணும், இல்லை பிஸா தனியாக சாப்பிடணும். பிஸா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட்டுக்கு சாப்பிட்றதா குலாப் ஜாமுன். இதை ரெண்டையும் ஏன்டா மிக்ஸ் பண்றீங்க? ஏன் மிக்ஸ் பண்றீங்க? குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீமோட கேள்விப்பட்டிருக்கேன், வெறுனே குலாப் ஜாமுன் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க குலாப் ஜாமுன் டீ கூட காஃபி கூடயா இல்ல இளநீ கூட சாப்பிட்டா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சோபாமாக்கு மனநொந்து போய்விட்டது. பிஸால குலாப் ஜாமுன் வச்சு எவன்டா திம்மா? அவங்க ஃபர்ஸ்டே குலாப் ஜாமுன் பிச்சு போடும்போதே நான் யோசிச்சேன் நல்லா இருக்காது, பிஸா நாஸ்தி காலின்னு. அது மேல சீஸ் போட்டேன், சரி போனா போட்டுன்னு விட்டேன். திருப்பி குலாப் ஜாமுன் கட் பண்ணி அது மேல வச்சான் பாத்தீங்களா? வெறுனே, அது எதுவுமே பண்ணல, வெறுனே வச்சதுக்கு அது வெறுனே தின்றுக்கலாம்ல. வேற போன வேற ஒரு 1008 வாட்டி லாக்காய். சோபாமோட பாஸ்வேர்டு சோபாமாக்கே ஞாபகம் இல்லை. அடுத்த வீடியோ ரசகுல்லா சாய். டீ காஃபில சாதாரணமா குடிச்சா பத்தாது, சேர்த்து ஏதாவது கலக்கி தான் தின்னுவீங்க. ரசகுல்லா முதல்ல டீல போட்டாச்சு, கிளாஸ்ல போட்டாச்சு ரசகுல்லா. அது மேல டீ எடுத்து கொட்டணும். கொட்டியாச்சு. டீல கொட்டி அந்த ரசகுல்லாவையும் டீயும் சேர்த்து குடுங்க போங்க. அது வாங்கி குடி. அந்த குலாப் ஜாமுன் அந்த ரசகுல்லா போட்டு புரட்டி எடுத்து குடிங்க. சூப்பர் வண்டர்ஃபுல். போட்டேனா இந்த ஸ்ருதி வருணல பானிபூரி அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. பானிபூரிக்காரனை பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல நல்லா செய்வா மக்களே, சில இடத்துல அப்படியே உடச்சு அப்படி இதுவரையும் அப்படி கை அப்படி பானையோட சேர்த்து அப்படி முக்கிய எடுத்துட்டு வந்து தருவான். அதையும் குடிப்பீங்க, தின்னுவீங்க. இப்பதான் பானிபூரி பத்தி சொன்னேன். எவனோ ஒருத்தன் விற்கிறான் பானிபூரி, என்னன்னு பார்ப்போம். தம்ஸ் அப், கொக்கோ கோலா முடிஞ்சிச்சு, ஃபேண்டா முடிஞ்சிச்சு, இப்போ தம்ஸ் அப். ஓகே தம்ஸ் அப் எடுத்தாச்சு. கர்மம் எல்லாம் எடுத்து அதில் முக்கி ஊற்றி குடிச்சாச்சு. இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஸ்ருதி வருண் பானிபூரி சாப்பிடும்போது இதே எக்ஸ்பிரஷன் தான். அவங்க முக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தம்ஸ் அப் இந்த கர்மத்தை எல்லாம் ஊற்றி தருவாங்க. அப்படியே வேற லெவல், சூப்பர் மஜாமா. அடுத்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் சோடா ஆஃப் இந்தியா, அதுதான் பேரு. என்னன்னு நம்ம வந்து பாப்போம். ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ்ல இருந்து லெமன் எல்லாம் புழிஞ்சி ஜூஸ் எல்லாம் புழிஞ்சி எடுக்கறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு கல்லடை வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, அதை ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து பூரா ஒரு பாத்திரத்துக்கு ஊத்துறாங்க. பாத்திரத்துக்கு ஊத்துனதுக்கு அப்புறம் கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் எல்லாமே கொஞ்சமா கிளாஸ்ல ஊத்திக்கிட்டு வராரு. ஓகே, அது வரையும் ஓகே மக்களே, நல்லா இருக்குது, சூப்பர் பலே பேஸ். அதுக்கப்புறம் இதுல என்னன்னா சர்பத் மாதிரி ஏதோ ஒண்ணு. ஓகே, லெமன் ஜூஸ் மேல சர்பத் ஊத்துறாரு. ஓகே, நிறைய ஊத்துறாரு. வெரி குட். ஓகே, அப்புறம் ஊத்துனதுக்கு அப்புறம் சோடா ரெடி பண்றதுக்கு மெஷின்ல வச்சாச்சு. சோடா வந்து சுத்தி விட்டா அதுல வந்து அந்த இது கேஸ் பம்ப் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது சோடா செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சோடா இன்னும் மேல எல்லாம் தொடங்கி இந்த கையில ஊத்துறது குளிக்கிறாரு சோடால ஆகாய வரையும் போது. ஓகே, அப்புறம் கீழ இருந்து அழுக்குல இருந்து ஒரு ஐஸ் எடுத்து நல்லா கழுவியாச்சு. அந்த ஐஸ் எடுத்து எல்லா கிளாஸ்லயும் போட்டாச்சு. போட்டு சோடாவையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதுல ஊத்தி கிளாஸ்ல ஊத்தி திருப்பி குடுக்குறாங்க. அவனும் மொடன்னு குடிக்கிறான். அடுத்த வீடியோ போயிடலாம் மக்களே. அடுத்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே, ஐஸை வந்து ஐஸ் மேல இப்படி மிளகா பொடி எல்லாம் தூவி ஒரு பிளேட்ல போட்டு கொடுப்பாங்களா? வெறும் ஐஸ் கட்டியா? அட பைத்தியக்காரி, இதை ஏன்டா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறீங்க? வெறும் ஐஸ அது வீட்ல சோபாமா செஞ்சு தரேன். வெல்கம் டு சோபா அம்மாஸ் ஹவுஸ். நீங்க தாராளமா வாங்க, இது நான் செஞ்சு கொடுக்குறேன். வெறும் 15 ரூபாய் தான். அது மேல சோபாமா கேட்கவே மாட்டேன். ஐஸ் சோபாமா தரேன், மிளகா தூள் சோபாமாவே தரேன். நீங்க ஜாலியா சாப்பிட்டு போக. வெறும் 15 ரூபீஸ். வாவ் மக்களே, ஒரு அம்மா வந்து ஒரு டோஸ்டர் எடுக்கறாங்க, சாண்ட்விச் மேக்கர். அதுல கீ போடுறாங்க. கீ போட்டு 2 பிரெட் வைக்கறாங்க. பிரெட் வெச்சதுக்கு அப்புறம் ஜலேபி வைக்கறாங்க. மேல மயோனைஸ். சூப்பர். மயோனைஸ் போட்டு மேல ஒரு பிரெட் வச்சு திருப்பி
மேகி வெச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்த ஜலேபி சாண்ட்விச் ரெடி. கூட சேர்ந்து சுகர், கோவிட் எல்லா கொரோனா எல்லா கர்மமும் அப்படியே வீட்டுக்கு அப்படியே சாண்ட்விச்சோட சேர்ந்து வந்துடும். வாவ் வாவ் வாவ், வெரி குட் வெரி குட். என்ன மென்டல் பேஷண்ட் ஆக்கிடுவாங்க மொத்தமா சேர்ந்து இந்த உலகம். வீட்டுக்கு வாங்க சோபமா, வீட்டுக்கு வாங்க, எல்லாரையும் சிறு பண்ணிடுவேன் நான். இந்த கண்டாவியில தின்ட்டு உப்புமா செஞ்சு கொடுத்தா உப்புமா வேணாம், ஏன்னா இந்த கண்டாவியெல்லாம் தின்னுவீங்க. என் வீட்டுக்கு வந்தா சொல்றேன் எல்லாரும் சிறு பண்ணிடுவேன். நியூ ஜெனரேஷன் பேர்ல என்ன என்ன கர்மம் இது? இது தின்றதுக்கு வர அத்தனை பேரு. தயவு செஞ்சு சோபாமா வெறுப்பேத்தாம இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும், ரிவ்யூஸ் வேணும்னா சோபாமா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தெரியல, போய் என்னெல்லாம் வீடியோக்கு ரிவ்யூஸ் வேணுமோ அனுப்பிச்சு விடுங்க எல்லாம் குயிக்கா. ஓகே போது மக்களே, இதுக்கு மேலே சோபாமா உட்காந்து இந்த வீடியோ பார்த்துருந்தேன்னா மென்டல் பீஸ் ஆகிடுவேன். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு சிம்பிள் ஸ்ருதி யூடியூப் சேனல். அவ்வளோதான் மக்களே. இனிமே உங்களை எவனான ரோட்ல நிக்கிறத பார்த்தேன் வெட்டிடுறேன். ஒருத்தா குட் பை. லைக் பண்ணுங்க.